சண்டிகார் மாநகராட்சியில் மொத்தமுள்ள 36 இடங்களில் பாரதிய ஜனதா கட்சிக்கு 16 கவுன்சிலர்களும், காங்கிரஸ், ஆம் ஆத்மி அடங்கிய இந்தியா கூட்டணிக்கு 20 கவுன்சிலர்களும் இருந்தனர். இதனால் மேயர் தேர்தலை நடத்த பாஜக முன்வராத நிலையில் ஜனவரி 30 அன்று சண்டிகர் மாநகராட்சி மேயர் பதவிக்கான தேர்தலை நடத்த உத்தரவிட்டது. பாஜக சார்பில் போட்டியிட்ட மனோஜ் சோன்கரும், ஆம் ஆத்மி, காங்கிரஸ் அடங்கிய இந்தியா கூட்டணி சார்பில் குல்தீப் குமாரும் போட்டியிட்டனர். 20 கவுன்சிலர்கள் இருப்பதால் இந்தியா கூட்டணியே மேயர் பதவியை கைப்பற்றும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தேர்தல் நடத்தும் அதிகாரி அனில் மாசி ஆம் ஆத்மி, காங்கிரஸ் கட்சிகளின் 8 வாக்குகள் செல்லாதவை என கூறி பாஜக வேட்பாளரை வெற்றி பெற்றதாக அறிவித்தார். இது மோசடியானது என கொந்தளித்த ஆம் ஆத்மி கட்சி தேர்தல் அதிகாரி எதிர்க்கட்சிகளின் வாக்குகளை பேனாவால் திருத்தும் தில்லுமுள்ளு வேலையை வீடியோவாக வெளியிட்டது. உச்ச நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கின் 2ஆம் கட்ட விசாரணை திங்களன்று நடைபெற்ற நிலையில் பாஜகவுக்கு ஆதரவாக செயல்பட்ட தேர்தல் அதிகாரி அனில் மாசி உச்ச நீதிமன்றத்தில் ஆஜரானார். அப்போது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அனில் மாசியை நோக்கி, நாங்கள் கேட்கும் சில கேள்விகளுக்கு உண்மையாக பதில் அளிக்கவில்லை என்றால் உங்கள் மீது வழக்கு தொடரப்படும். இது ஒரு மிகவும் முக்கியமான மற்றும் தீவிரமான விஷயம். தேர்தல் நடத்தும் அதிகாரியாக இருந்து நீங்கள் செய்தவற்றை வீடியோவில் பார்த்தோம். வாக்கு சீட்டுகளில் எழுதும் பொழுது கேமராவை பார்த்து என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? வாக்கு சீட்டுகளில் பேனாவை கொண்டு ஏன் எழுதினீர்கள் என்று சரமாரியாக கேள்விகளை தொடுத்தனர். இதனால் மேயர் தேர்தலில் 8 வாக்குச்சீட்டுகளில் எக்ஸ் என குறிப்பிட்டு செல்லாத வாக்குகளாக மாற்றியதை தேர்தல் அதிகாரி ஒப்புக்கொண்டார். இதையடுத்து அனில் மாசி மீது சட்ட நடவடிக்கை எடுக்க பரிந்துரைத்த உச்சநீதிமன்றம் தேர்தலில் பதிவான அனைத்து வாக்குச்சீட்டுகளையும் செவ்வாயன்று சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டனர். இந்த நிலையில் சண்டிகர் மேயர் தேர்தலின் வாக்குச்சீட்டுகள் உச்சநீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டன. வாக்குச்சீட்டுகள் அனைத்தையும் சரிபார்த்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சண்டிகர் மேயர் தேர்தல் முடிவுகளை ரத்து செய்தனர். உச்ச நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பை வழங்கியுள்ளது. வாக்குச்சீட்டுகளில் திருத்தங்களை செய்து தேர்தல் அதிகாரிகளால் அறிவிக்கப்பட்ட முடிவுகள் சட்டத்துக்கு புறம்பானது. எனவே அந்த தேர்தல் முடிவை ரத்து செய்து செல்லாதென அறிவிக்கப்பட்ட 8 வாக்குகளையும் சேர்த்து ஆம் ஆத்மி வேட்பாளர் குல்தீப் வெற்றி பெற்றதாக உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது.